Hello friends, welcome back to our channel. இந்த vlog உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்பவே சந்தோஷங்க. ஏன்னா எங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டே இது. ஆரத்தோட பர்த்டே. ஸோ ஆரத் வந்து பர்த்டே டயர்ட் போட்டுக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. மழை வந்து அப்படி ஒரு மழை கொட்டுது அண்ட் காற்றும் அடிக்குது. ஸோ அதனால் பஸ் ஸ்டாப்புக்கு இப்போ போக வேண்டாம், பஸ் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா காற்றுல வந்து எல்லாம் அம்ப்ரெல்லாலாம் பறக்குது. என்ன மழை என்ன காற்று. காரில் கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்கலைங்க. அவர் வந்து பஸ்ஸில் தான் போவேன் அப்படின்னா அவனை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு பஸ்லேயே கூப்பிட்டு போய் விட்டாச்சா, பஸ்லேயே போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. செம்ம மழை, காற்று, நடக்க முடியல, அப்படியே தள்ளிட்டு போயிடுது. சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். செம்ம மழைங்க, நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். காற்று அப்படி அடிக்கிற. என்னதான் நான் வந்து ரெண்டுமே பெரிய அம்ப்ரெல்லா கொண்டு போனேன், வச்சுட்டு கொண்டு போனோம். ஆறுத்தும் நனைஞ்சிட்டான், நானும் நனைஞ்சிட்டேன். ஆறுத்தாரு பரவாயில்ல ஓரளவு. நான் வந்து அவன் பின்னாடி நின்றுனால அந்த அளவு நனையில, பட் நான் கம்ப்ளீட்டாக நனைஞ்சிட்டேன். பேக்கில் ட்ரைவேல கொஞ்சம் நடந்ததுக்கு அப்புறம் கூட நான் வந்து காரில் போகலாண்டா பஸ்ஸில் வேணாண்டா அப்படின்னாலும் அவர் கேட்கல. இல்லை நான் பஸ்லேயே தான் போவேன் அப்படின்னா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வரல, எல்லாம் காரில் போயிருக்காங்க. அவர் வந்து ஐயோ நானுமே காரில் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் போனதுக்கப்புறம் அங்கே போய் நின்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அவரை விட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு க்ளோத்ஸ் மாற்றிக்கிட்டு அவனோட கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கலான் இருக்கேன். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. அவன் May 9th பிறந்தான் அண்ட் 9 years. அவனுக்கு இப்போ வந்து இந்த வருஷம் 9 years. ஸோ May 9th, அதான் 9th அவன் பர்த்டே 9th அண்ட் அவன் ஏஜும் 9ன்றதுனால அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து ஐயோ இது என்னோட ஸ்பெஷலான பர்த்டேன்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ அவனுக்கு பிடிச்ச ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் மாதிரி எல்லா கிஃப்ட்ஸையும் வந்து மறைச்சி வச்சு அதுக்கு வந்து அவருக்கு தேட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருக்கேன். நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன்னு சொன்னேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் வலினால அப்படியே படுத்துட்டேன். ஸோ இப்போ தான் திருப்பி வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். கீழே இப்போ தான் வந்தோம். அண்ட் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுத்து வந்து ஹக்கா நூடுல்ஸ் கேட்டிருந்துட்டு அதுதான் எங்களுக்கும் லஞ்சாக பண்ணியிருக்கேன். அண்ட் பிரகாஷ்க்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல் கேட்டார் சைடுக்கு. ஸோ ஸ்ப்ரிங் ரோலை தான் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஆரத் வந்து ஸ்வீட்டாக கேசரி வந்து ஸ்வீட்டாக கேட்டார். ரொம்ப நாள் ஆச்சு கேசரி பண்ணி. அது கூட அந்த அம்மா கிச்சடியில் ஒன்று பண்ணுவியே ஸ்வீட்டு அப்படின்னுச்சு. அதுக்கு கேசரின்னு கூட சொல்ல தெரியல, கேசரி அப்படின்னு. அப்புறம் அந்த ஸ்வீட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஸோ கேசரி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கால் வலின்றத லாஸ்ட் விளாக்லேயே சொல்லியிருப்பேன். பிரகாஷோட பர்த்டே அப்போவே கால் வலின்றதுனால நான் வந்து அதிகமாக நான் வந்து எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆரத்துக்கும் வந்து இந்த வாட்டி நான் கேக் பண்ணலை. அது ஒரு கஷ்டமாக இருக்குது. அட்லீஸ்ட் கப் கேக்காவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் எவ்வளோ நிற்கிறது கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேக் வந்து வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதாவது பப்ளிக்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சாட்டர்டே கூப்பிட்டு கேக் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. பெருசாக ஒரு டெக்கரேஷன்லாம் கூட கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேக் கட் பண்ணணுமா. இந்தியா போகிறோம்லடா இந்த வருஷம் வேண்டாம் அப்படின்னாலும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் கேக் கட் பண்ணி ஆகணும்னா சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அதனால் அந்த vlog நான் எடுக்க போகிறதில்ல. அண்ட் இப்போ நம்ம வந்து நைட்டுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் தான் அவனோட ஃபேவரெட். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுவும் வந்து ப்ரெப் பண்ணி வச்சிடணும். அண்ட் வேறு என்ன, இன்னைக்கு வந்து கோயிலுக்கும் போனாங்க. பிரகாஷ் வந்து ரொம்ப நாளாக ஹனுமான் டெம்பிள் போகணும் அப்படின்ட்டு இருக்காரு. அவரோட பர்த்டேக்கே போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் டைம் இல்லாததுனால ஹனுமான் டெம்பிள் போகல. பட் இன்றைக்கி ஹனுமான் டெம்பிள் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். அண்ட் வீட்டுக்கு வந்து அதாவது இன்றைக்கி வந்து டென்னிஸ் கிளாஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அண்ட் ட்ரெஷர் ஹண்ட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ரேப்பர் இல்லைங்க, நேற்றே பார்த்துருந்தா கூட அட்லீஸ்ட் நான் வந்து அந்த கிஃப்ட் ரேப் போயிட்டு நேற்று வாங்கிட்டு வந்திருப்பேன். இதுக்கு மேலே கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அந்த ரேப் பண்ணுறது வந்து நடக்காத விஷயம். ஸோ அதனால் அதே பாக்ஸோடவே அமேசான் பேக்கிங் இருக்குங்களா, அதோடவே வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிட்டெல்லாம் எழுதணும். ஒரு 3 க்ளூ தான் எனக்கு கிடச்சிருக்கு அவனுக்கு இது பண்ணுற மாதிரி.
9 பர்த்டே ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 6 ஐட்டம்க்கு வந்து நான் என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஓரளவு தெரியும், பட் அவருக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது கொடுக்கணும். ஸோ அது வேறு இருக்குது. இன்னும் எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் எல்லாம் பண்ணணும். ஏர் ஃப்ரையரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிரகாஷும் பார்த்தீங்கன்னா ஆரத்துக்காக வெயிட்டிங், நானும் ஆரத்துக்காக வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்ச அளவு அவனுக்கு ஈஸியாக சிம்பிளாக வந்து ஹிண்ட் எல்லாம் எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சுட்டு எல்லா கிஃப்ட்லேயும் வந்து அழகாக வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி கரெக்டான ஆர்டரில் நான் வச்சுருக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் நடுவில் வந்து ஒன்று வச்சுக்கிட்டே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஒரு வழியாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும் நான் ஒழுங்காக எழுதியிருக்கேனான்ட்டு. அவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுல நெக்ஸ்ட்டு நான் ஒழுங்காக எழுந்தால் தான் குழந்தை வந்து அழகாக கண்டுபிடிக்கும். கேசரியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குட்டி பையனுக்கு வந்து ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ரெட் கலர் கேசரி அவர் கேட்ட மாதிரியே பார்த்து பத்திரம். பிரகாஷ் பார்த்தீங்கன்னா வெளியவே போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு ஆறதுக்காக. அண்ட் வேறு என்ன சொல்ல வந்தேன், நம்ம பிளான் பண்ண மாதிரி நானுக்கு வந்து டோ மிக்ஸ் பண்ணி வைக்கலைங்க, மறந்துடல. அப்படியே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்களா, அந்த மொக்கை போட்டுட்டு அப்படியே விட்டாச்சு. ஆறதுக்கு வந்து 4:30லேருந்து 5:30 வந்து டென்னிஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நானை வந்து நானுக்கான டோவை வந்து நீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். என்னாச்சு? ஆமாம், என் குட்டி பையனுக்கு என்னெல்லாம் ஃபேவரட்டோ அதெல்லாம் பண்ணுறேன். உன் பர்த்டே தான். பிரகாஷ் வந்து ஒரு டிஷர்ட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரையல் பார்க்குறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நடு ஹால்வேல, அதுவும் டோர் வந்து எங்கள் டோர் சீத்துரு இல்லாதனால அவர் தப்பிச்சார். இதே சீத்துரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அசிங்கமாக போயிருக்கோம். இல்லை பிரகாஷ், நல்லவேளை அது டிஷர்ட்ன்றதுனால டோர் ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை. என்னாச்சு? எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல நானும் அதான் நினைச்சிருந்தேன். ஒரு பேண்ட் கிண்ட் ஆர்டர் பண்ணிருந்தோம், இல்லன்னா வந்து பிரீதர் ஆர்டர் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். நீ என்னோட கிரீன் கலர் டிஷர்ட்டை பார்த்துட்டு அதே மாதிரி ஆர்டர் பண்ணணும்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆமாப்பா, நான் சொல்றதுனால ரொம்ப நாளா எனக்கு அந்த கிரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அதே மாதிரி பிளாக் ராக் சேஸ் கலர் மட்டும் தான் டிஃபரன்ஸ், டிசைன்லாம் சேம். ஹலோ, இல்ல ப்ராடக்ட் ராக் இருக்கா? அங்க வந்து கருப்புல எழுதுனால தெரிஞ்சிருக்காது, அதுல கருப்புல இருக்கிறதுனால தெரியுது. அவன்தான். டைம் என்னாச்சு? என் பையன் வர டைம். அது வர பலூனை வர பக்கத்துல கையில எடுத்துட்டு போய் வச்சு உன்னோட டிஷர்ட் ட்ரை பண்ணுமா? டைம் என்னன்னு பார்த்து சொல்லு. இங்க ஒரு வால் கிளாக்மா, இங்க அந்த வால் கிளாக் வந்து உடைச்சிட்ட, திருப்பி மாத்தவே இல்லை. நான் திருப்பிட்டேன். நீ வந்து மாத்து, பிரச்சனை இல்லை. ஓ, அதுக்கு மேலதான் போய் பாரு. திருப்பிடுவா கேமராவை, திருப்புவா லைட்டாக திருப்புவா கேமராவை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தோட பர்த்டேவும் சரி, பிரகாஷோட பர்த்டேவும் சரி, சூப்பராக நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். எல்லாமே வந்து வீட்டில் அவ்வளோ சூப்பராக கேக் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவேன். இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தேன். சாம்பார், வடை இதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி க்ரீனை விட பிளாக் நல்லா இருக்கு. க்ரீனை விட பிளாக் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது கொஞ்சம் டைட் ஃபிட்மா, அது கொஞ்சம் லூஸ் ஃபிட். அப்படி இல்லை, எனக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் இதில் வந்து சரியா தெரியாது. சரி, ஓகே, மாத்து. திருப்பி வருஷம் வந்து ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுனால நான்வெஜ் கிடையாது. அப்படியும் பிரகாஷ்க்கு வந்து வடை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அவருக்கு பிடிச்ச ரவா பொங்கல் இதெல்லாம் பண்ணேன். பட் நான் வந்து ஸ்வீட் பண்ணல. அந்த ஸ்வீட் பண்ணாது தான் ஒரு கஸ்டமருக்கு. வடை, சாம்பார், பொரியல் பண்ணேன், அப்பளம் அண்ட் ரைஸ். அதை வந்து நான் vlogல இன்க்ளூட் பண்ண மறந்தாச்சு. பாருங்க, ஸ்வீட்டே பண்ண. உனக்கு நான் வடை பண்ணல, ஆரத்துக்கு வடை பண்ணல, அதனால தான் ஸ்வீட்டு. என் கால் வலி பரவாயில்லையா? பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலையே எனக்கு. என்னது? உனக்கு தான் வடை பண்ணல.
ஏய் வடை என்ன எல்லாத்துக்கும் சேர்த்துப்பியா நீ? வடை பண்ணோம்ல, நார்மல் பன்னீர் பட்டர் மசாலா. சண்டே வந்து வெளியே போயிட்டு சூப்பராக உனக்கு பிடிச்ச நான்வெஜ் எல்லாம் நீ சாப்பிட்ட. ஹலோ, சண்டே அன்னைக்கு எனக்கு பார்ட்டி கொடுத்தாங்க. நானும் குழந்தைய உனக்கு பார்ட்டி கொடுத்துவேன். என்ன மறந்துட்ட? ஆமால 3:28 ஆயிடுச்சு, இன்னும் ஆறுத்தை காணும். 3:26 கரெக்டாக வந்துடுவார். எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு காணவில்லை. ஃபுல்லாக தெரியா? ஓகே. ஸோ 10 minutes டிலே. நாங்கள் என்றைக்கு எதிர்பார்க்குறோமோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வர மாட்டாங்க, லேட்டாக வருவாங்க. எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு ஓகே, அவனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இங்கே நிற்கிறோன்னு. ஒழிஞ்சிக்கலாமா? எப்படி இருந்தாலும் இது பார்ப்பானே. வருது பேர். ஓப்பன். அம்மா இன்னைக்கு போறம்மா. சூப்பர்மா, செம்மம்மா. இன்னைக்கு நான் என்னோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி. இருடா. Wait, that's a note? Yes. What note? Is this a scavenger hunt? Scavenger hunt, Amma? Scavenger hunt? Yes. Oh! Scavenger hunt தான். டேய் இருடா. போடு போடு. I know. You know. என்னதுடா? I am hiding where your God is. Oh! It's here! What's this? Python coding. Yeah. Next இது என்ன? Under the big pillow. What? Oh! Big pillow. Oh! என்ன பண்றான்? அதுவும் கரெக்ட் தானா? பிக் பில்லோ. Big pillow. அட பாவி. பிக் பில்லோ எங்க இருக்குது? Big pillow எங்க இருக்குது? Nana? டேய் பிக் பில்லோடா கீழ அத தாண்டா இருக்கு. Oh! I saw! ஐயோ தப்பா போயிட்டேன். நான் கடை எழுதிருக்கேன். Thanks, Amma. Bubble ஹரி. அதான் பிக் பில்லோ ஹரி. big pillow. இது பிக் Oh, I got another one. Still. ஏய் அவனுக்கு வந்து நேராவா சொல்ல முடியும் பீன் பேக்னு. I found another one, Amma. And see, I still. இப்போ எல்லாமே அது என்னது பிக் பில்லோ கீழ இருக்கிறதுக்கு? நான் சரியா எழுதல. How to draw a book for kids, ஆமாங்க. Thanks, Amma. அரை கீழ என்ன இருந்துரு? எல்லாமே ஹலோ. அங்க பாரு, அங்க ஒரு இது இருக்கு பாரு, ஸ்கில்ப் இருக்கு பாரு. எனக்கு 2 இருக்கு. Yeah. ரெண்டுத்துல நீ எல்லாமே எதனா பண்ணிக்கோ. நீ என்ன பிக் பில்லோ நினைச்ச? நான் இதான் நினைச்சேன். அரை பிக் பில்லோ வயிறு. பில்லோ ஆக மொத்தம் இது பில்லோ தான். பீன் பேக். அப்போ நான் நேரா பீன் பேக்னு எழுதவா? அப்போ நேராவே பீன் பேக் கீழ போய் பாருடா அப்படின்னு சொல்லலாம். ரசாத்தி எங்க போயிருக்கான்? Oh, planner! Thanks, Amma. பிளானரே தான். Wait, let me find this map. உனக்கு பிடிச்ச கேசரி. Oh. அப்படியே ஒரு வாய் வாங்க. ஐயோ Found it again. ஃபவுண்ட் இட் அகைன். Blue. எல்லாம் ஈஸியாக தான் வச்சிருக்கேன். அம்மாக்கு கால் வலின்றதுனால எல்லாம் கீழவே. Thanks, Amma. அது நானே சொல்லிட்டேன் பாரு கீழவே. Wait. No. Where's the other one? இது மம்மி என்ன? Where both பட் two spiders? Oh! Okay. ஆக்சுவலி நடுவில் ஒன்று மிஸ் பண்ணிட்டான். 2 மிஸ் பண்ணிட்டான். ஹரி இங்க வாயேன். நீ எல்லா இதையும் ஓப்பன் பண்ணிட்டியா? எல்லா க்ளூவும் ஓப்பன் பண்ணிட்டியா? Except இங்க வா கீழ வா. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி அது தப்பா ஒரு க்ளூ நீ ஓப்பன் பண்ணல, அதனால நடுவில் பிரேக் ஆயிடுச்சு. Breaker. ம். But I'm going to find one. அது என்னது இது? இன்னொன்று எங்க? Either. அது என்னது?
your favorite hiding spot? அதுதான் ஆக்சுவலி வந்திருக்கணும். நீ நடுவுல ஒன்னு பிரேக் பண்ணதுனால ஒன்னு இதுவாச்சு. கீழ போ. What is it? Hat spot? Nana's hate spot. Hate spot? வா ஹைடிங் ஸ்பாட் எங்க உன்னோட ஃபேவரட் ஹைடிங் ஸ்பாட்? Hiding spot. நடுவுல ஒன்னு பிரேக் பண்ணதுனால இப்ப எல்லாம் போச்சு. வா ஹைடிங் ஸ்பாட் எங்க? Oh! Behind the couch! பத்தியா? அவன் நடுவுல வந்து Newman! அது பிச்சு எடுத்துரு. அதுக்குள்ள இருக்கா? Huh? அதுக்குள்ள இருக்கா? Here. ஒரு இது Oh, there it is. Oh. அதுக்குள்ள Why பேஜ். is Winter in this puzzle? Wait. அத பண்றா முதல்ல. Wait, I'll இத படி. Don't break the chain. Okay. அதுதான் அந்த இது வரும். Why you play music? போ அதுதான் நீ எடுத்துட்ட. இதுக்கு அப்புறம் நீ மேல போ. போ. டூத் ஃபெரி. டேய் டூத் ஃபெரி எங்கடா இருக்கு? டூத் பாரிகிடா. Oh! No. ரொம்ப டார்க்கா தெரியுறீங்க ப்ளீஸ். Two new games. Amma, Nana, thanks Amma, Nana. Oh my gosh. Oh. Sonic. டானிக். வாங்க. Wait, so there's only 9 clues? 9 things? ஆமா உன் பர்த்டே எவ்வளோமா? 9. வாட்ஸ் யுவர் ஏஜ் மா? I didn't count. ஆரத் வாட்ஸ் யுவர் ஏஜ்? 9. அப்போ எவ்வளோ இருக்கணும்? 9. Oh. Thanks, Amma. Thanks, Nana. Oh. ஓ This is so ஓ cool. என்னது அது? You're the best mom and dad ever. ஓகே. So this is wilderness puzzle. என்னது அது? Like it's a puzzle. Like Like it's like picture puzzle or something. என்ன பசில்? Yeah, it's a picture puzzle. பிக்சர் பசில். அடுத்தது என்ன? சரி பசில் நெக்ஸ்ட் என்ன? Okay. Yeah. This. Whoa. This is so cool, Amma. ஐ நோ ஆரத் நீ தானே கேட்டுட்டு இருந்த பில்லோன்ட்டு. Oh my god, this is so. ட்ராவல் பில்லோ. Never mind. இந்தியா போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? Yeah, and if we go anywhere. Whoa. எது உன்னோட ஃபேவரட் கிஃப்ட் இதில்? Favorite gift? So I think it is. அம்மாக்காக சொல்லாத நிச்சயமா சொல்லு. எனக்கு தெரியும் அது உன்னோட ஃபேவரட் கிஃப்ட். எதுவுமே இல்லையாடா? அதுதான் இவ்வளோ யோசிக்கிறியா? Everything. Yes. நான் சொல்லிட்டேன் உன்னோட ஃபேவரட் கிஃப்ட் எதுன்னு. கேம். Amma, it's everything, Amma. சாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வா. கேசரி சாப்பிடலாம். 4:30க்கு வந்து டென்னிஸ் கிளாஸ் இருக்கு. ஒரு 50% பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நானுக்கும் வந்து டோ ரெடி பண்ணியாச்சு. கோயிலுக்கு நான் ரெடி. ஆரத்தும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ பிரகாஷும் ரெடி ஆகிட்டாரு. நான் ப்ளூ போடுறதுக்குள்ளே பிரகாஷும் பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக ப்ளூ போட்டு வந்துட்டாரு. அல்ல எக்ஸ்கியூஸ் மீ எதுக்கு என்ன பார்த்து காப்பி அடிக்கிறேன்? ஆரத்தும் ரெடி ஆயாச்சு. டென்னிஸ் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு தலை குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆயாச்சு. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பார்த்தாங்க போகலாம். டைம் ஆகுது 6. ஐயோ நான் கேஸ் ஆஃப் பண்ணவே இல்லை பாரு. பார்த்தீங்களா நான் பேசிட்டே கேஸ் ஆஃப் பண்ணாமே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். வந்து இன்னொரு 50% ரெடி ஆகணும். சரி 50% ரெடி ஆகும். அதுக்குள்ளே கேக் கட்டிங்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிடும். பிரகாஷ் வந்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் உட்காந்துருந்தனால லேட் ஆகிடுச்சுங்க. இப்போ ஹனுமான் டெம்பிள் போக முடியாது. பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயில் போன வாட்டி பிரகாஷோட பர்த்டேக்கு போனோம் இல்லைங்களா?
ஸோ அதே கோயில் தான். மகாலட்சுமி கோயில் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டக்குன்னு வந்து மகாலட்சுமி கோயில் போயிட்டு வந்துடுறோம். எந்த கோயில் போனோம் இல்லை, சாமி கும்பிட கோயிலுக்கு போனோம், அவ்வளோதான். ஸோ நாங்கள் ரெடி. ஆரத்தோட பேரில் அர்ச்சனை பண்ணி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:45. இன்னும் வந்து நல்ல வெளிச்சம் இருக்குது. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். 9 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock அளவு இருக்கும். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு என்னோட அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ணிவிட்டு அண்ட் பிரகாஷ் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ணிவிட்டு அவங்களையும் வச்சுட்டு ஆரத்துக்கு கேக் கட் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட அப்பா அம்மா வந்து ஃபேஸ் டைம் அதாவது ஐபேடில் காட்டிட்டு இருந்தேன். பிரகாஷோட அப்பா அம்மா வந்து ஃபோனில் இருக்காங்க. அந்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதுவாக வச்சு ஃபோனை வச்சு இருக்கும். ஸோ அவங்களோட முன்னாடி எல்லாருக்கும் கேக் வெட்டி ஆரத்து வந்து எனக்கு பிரகாஷ்க்கு ஊட்டி விடுற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஐபேடில் ஊட்டி விட்டுட்டு இருந்தான். ஸோ சூப்பராக வந்து அவரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் பண்ணணும். I'm going to zip my mouth. This will talk. Thank you so much for watching. Please subscribe to our channel. Bye bye. Okay, and now I can go back to my pillow. Bye bye. Subscribe to our channel, please. ஆரத்தில் சொல்லணுங்களாங்க, அதனால தான் அவர் காமிச்சேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய். பாய். நீ தெரியலையே, Papa, Papa. இப்போ தெரியலையே, இப்போ இதுக்கு மேல தெரியலன்னா கேமராக்குள்ள தான் போகணும் நானு. இப்போ தெரியலையே. Subscribe.